ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 200 கிராம் போன்லெஸ் சிக்கன், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து வச்ச இந்த சிக்கன் கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பிசைஞ்சி வச்ச இந்த சிக்கனை ஒரு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு மிதமான சூட்டில் எண்ணெய் காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்ச இந்த சிக்கன் துண்டுகளை எண்ணெயில் போட்டு கலர் மாறாமல் பொரிச்சிக்கலாம். இப்போது சிக்கன் பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த சிக்கன் துண்டுகள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு 2 தடவை நல்லா கழுகிட்டு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது அகலமான பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் சாதத்துக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தண்ணி கொதிக்க விடுங்க. இப்போது தண்ணி கொதித்ததும் அரிசியை சேர்த்துக்கலாம். சாதம் வெந்துருச்சுங்க. இதை நல்லா வடித்து ஒரு தட்டில் ஆற விட்டுருங்க. அடுத்து அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானது சிக்கன் பொரிச்ச எண்ணெயை 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஃபைனாக சாப் பண்ணி வச்ச பூண்டை 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 1/4 கப் மெலிசாக கட் பண்ண பீன்ஸை சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மெலிசாக கட் பண்ண 1/4 கப் கேரட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து மெலிசாக கட் பண்ண அரை கப் கோஸ் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்ச ஒரு கேப்சிகமை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதை கடாயிலே ஒரு சைடு தள்ளிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பீட் பண்ணி வச்ச 3 முட்டையை அதில் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சிங்க. இது கூட கட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூட 1 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்த்துக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டு கிளறிக்கோங்க. இப்போ மெலிசா கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி நல்லா கிளறிட்டு இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.